வராமல் பாவ மன்னிப்பு கொடுக்கவே முடியாது. அவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்ப இது சிலுவையில் சொல்ல வார்த்தைகளை நீங்க கேட்கும்போது நமக்கு சொல்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டா தான் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே பிதாவே எங்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்து செய்கிறார்களே. அறியாமலாம் செய்கிறோம், அறிந்து செய்கிறோம். அப்ப இதுக்கு நமக்கு தான் அவங்கள காட்டில் அதிக மன்னிப்பு தேவை. ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது நம்ம கல்வன் பற்றி பேசினார், அருமையாக பேசினார். அருமையாக தியானிக்கிறீங்க, ஆழமாக சிந்திச்சிருக்கீங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு என்னோட பரதீசில் இருப்பான் என்றால், பரதீஸ் அல்லது ஜியோன் போன்ற வார்த்தைகள் இன்டர்மீடியட் ஸ்டேட். இட்ஸ் நாட் பரலோகம். இது மரித்த பிறகு கொடுக்கப்படுகிற மக்களுக்கு ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் கர்த்தர் போய் கட்டுண்டவர்களுக்கு பிரசங்கித்தான் வசனம் இருக்கிறது. ஆகவே அந்த விதமாக அவர் அந்த பரதேசில் பார்க்கலாம், அவர் சொன்னது கரெக்டு. ஆனால் பரலோகத்தில் வரும்போது அது நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் இந்த பரலோகத்தில் அவர்கள் அதிகமாக அநேக இதோடு இருப்பார்கள். சரி, உங்களுக்குலாம் இந்த மாதிரி நிறைய இறையல் கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. அதனால் பாஸ்டர் மூலமாக 2-3 புஸ்தகங்கள்லாம் வச்சு ஒரு கிளாஸ் நடத்தி அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஆழமாக நல்லபடியாக சொல்வேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வாஞ்சையோடு வர்றது எனக்கு அதிக ஆசீர்வாதம். பாஸ்டரை அவருக்கு ரொம்ப நன்றி கடன். ஏனென்றால் அநேக மக்களை உருவாக்க வேண்டும் என்ற ஏக்கம். அப்படிப்பட்ட சபைகளை தான் ஐக்கியம் வைக்க வேண்டும். மற்றவர்களையும் உருவாக்கி சபைகள் நடத்துது. அதே போல் மற்றவங்களாம் நல்லா ஓரளவுக்கு வந்துச்சு. அந்த தம்பி கொஞ்சம் நல்லா அழகாக பேசுகிறாரு. நான் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஏனென்றால் அந்த குடும்ப பொறுப்பை முடித்தார் என்பதை குறித்து நல்ல அழகாக சொன்னார். கூட பொதுவாக அந்த ஸ்திரீ அம்மான்னு சொல்லி கூப்பிட்டதே கிடையாது, ஸ்திரீன்னு சொல்லி தான் கூப்பிட்டார். ஏன் அப்படி சொல்லி கூப்பிட்டாரு? ஏன் அம்மான்னு சொல்லலை? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் விடவில்லை. ஆனால் அந்த மரியாளுடைய நல்ல குணம் என்னென்னா, அவளுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல இயேசு மூலமா. ஏன் கிடைக்கல? ஏன்னா நிச்சயமா இயேசுவின் தாயின்னு வந்துச்சுன்னா கட்டாயமாக கடவுளை ஆக்கிடுவாங்க. என்னை அன்றி உனக்கு வேறே 9:13 நீதிமான்களை அல்ல, பாவிகளை. அதுக்காக அவர் நோக்கமே என்னன்னு சொன்னா மற்ற எந்த காரியத்துக்காக கிடையாது. பாவிகளை ரட்சிக்கணும். ஒருவன் கூட கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. அது நிறைவேறத்தக்கதாக தான் அவர் இந்த பூலோகத்துக்கே வந்தார். அதன் அடிப்படையில் தான் அவர் வாழ்ந்தார். வேதம் அவரை பற்றி தெளிவாக சொல்லும் பொழுது அவர் நன்மை செய்தவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அவருடைய கிரியைகள்லாம் எழுதினோம்னா அந்த புஸ்தகங்கள் பூமியே கொள்ளாதுன்னு சொல்லுது. இப்போ உதாரணம் இந்த 66 புஸ்தகங்கள்ல ஒரு சாம்பிளுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்களே தவிர அத்தனையும் எழுதப்படலை. உதாரணத்துக்கு தான் இந்த 66 புஸ்தகங்களே தவிர அவர் பண்ண கிரியைகள் எல்லாம் எழுதணும்னா இந்த பூமியே கொள்ளாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதேபடி அவர் என்னென்ன ஏன் அவர் சிலுவையில் அதை செய்தார்? உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனப்பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணுவாயாக அப்படிங்கிற ஒரு கட்டளை. அவர் வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் கூட ஆண்டவருடைய கட்டளையை பிரேக் பண்ணதில்லை. ஆனால் அந்த சாக போற அந்த நாள் அந்த வலியோட துடிச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கும் அவருக்கு தேவனுடைய கட்டளை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னுடைய தாயை கனம் பண்றாரு. அதை யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. எந்த சூழ்நிலையிலும் உலகத்தை ரட்சிக்க வந்திருக்காரு. ஒரு கிரேட்டஸ்ட் மிஷனை கொடுத்திருந்த போது கூட தன்னுடைய குடும்பத்துக்காக இருந்த அந்த கடமை, அந்த பொறுப்பு, அதுல இருந்து அவர் விலகவே இல்லை. 30 வருஷம் அம்மா கூட இருந்தாரு. ஆனால் கடைசி அவருக்கு புரிஞ்சிச்சு, நம்ம இன்னைக்கு சாக போறோம், நம்ம அம்மா தனியா இருப்பாங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும். சிலுவையின் அடியில் தன் தாயை
புசித்த சீடர்களும் அங்கு இல்லை. அப்பம் புசித்த சீடர்களும் அங்கு இல்லை. அற்புத சுகம் பெற்றவர்களும் அங்கு இல்லை. அற்புத சுகம் பெற்றவர்களும் அங்கு இல்லை. குருத்தோலை பிடித்தவரும் அங்கு இல்லை. ஓசன்னா ஓசன்னா என்று பாடியவரும் அங்கு இல்லை. ஓசன்னா ஓசன்னா என்று பாடியவரும் அங்கு இல்லை. மறுதலியேன் என்று மார் தட்டியவரும் அங்கு இல்லை. மறுதலியேன் என்று மார் தட்டியவரும் அங்கு இல்லை. ஆனால் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார். அவர் இயேசுவுக்கு அன்பான சீடன் யோவான். கஷ்டப்படும் நேரத்திலும் தன் தாயை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று அறிந்து யோவானிடம் ஒப்படைக்கிறார்கள். ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்றார். கஷ்டப்படும் காலங்களிலும் தன்னை குறித்து மாத்திரமே நினைப்பது மனிதர் பண்பாடு. ஆனால் வேதனைப்படும் நேரத்திலும் தன் தாயை நினைவு கூர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார். இதுதான் தெய்வீக அன்பு. இவர்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். இதற்கு அடையாளமாக அவருடைய முதுகுக்கு பின்பாக பார்த்தீர்களானால் எவ்வளவு சரீரங்கள் அப்பா வயல்கள் நிலங்களிலே உலப்பட்ட நிலத்தை போல சங்கீதம் 129:3 கூறப்படுகிறது. உலகிறவன் முதுகின் மேல் உலகப்பட்டது போல அவருடைய அந்த கோலை வைத்து அடிக்கும் போது அந்த கோலின் நுனியிலே முற்றிலும் சூட்டப்பட்ட ஆணிகளால இருக்கிறது. ஒரு தடவை அடித்து அதை இழுக்கும் போதே அப்படியே சதை கிழிந்து ரத்தமாக பாய்ந்து ஓடுகிறது. அப்படி இருக்கிற வலி வேதனையை தாங்கிக் கொண்டிருந்து அவர் அந்த காலத்திலே அவருக்கு ஒரு வாரம் வைத்து அவர்களை ரொம்ப தாங்க முடியாத வேதனைகளையும் பாடுகளையும் கொடுத்திருக்காங்க. ஒருவர் ஒரு தவறு செய்தால் 40 அடியில் அடித்து விட்டால் அவர்களை விடுதலை செய்து விடுவார்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்து 39 அடி வரை அடித்து விட்டு அதுக்கப்புறம் அவர்களை இருக்க முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடியவர். அவர் இந்த சிலுவையிலே தொங்கும்போது சொல்லுகிற அந்த தாகம் மனுக்குலத்தின் மேல நம்ம வைத்திருந்த தாகத்தை வெளிப்படுத்துகிறார். நம்ம சொல்றது போல சரீரபரமா இருந்த தண்ணீர் தேவை நிமித்தம் ரத்தத்தை சிந்தினதுனால உண்டான ஒரு தாகம் என்று அல்ல. இந்த மனுக்குலத்தின் மேல பாவத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவருக்குள்ளே இருந்தது. அவர் செய்ய நினைப்பது, அவர் செய்ய வந்தது இந்த மனுக்குலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், அந்த கல்வாரி பாடலை யோசிக்கிற தியானிக்கிற நாம அவருக்குள்ள இருந்த அந்த தாகம் நமக்குள்ள இருக்கா? சும்மா வார்த்தையை தியானிக்கிறோம், எல்லாம் ஓகே தான். இன்னைக்கு நல்லா தியானிச்சுட்டு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு 40 நாள் எல்லாத்தையும் விலைக்கு வச்சுட்டு ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமாக சாப்பிட்டுட்டு அதோட முடிஞ்சு அடுத்த லென்த் டேஸ்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அல்ல. அவருக்குள்ள இருந்த தாகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுக்கு வந்து அந்த இடத்துல தாகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கதரும் போது அந்த வார்த்தைக்கு எனக்கு சொல்லவே வார்த்தை கிடையாது நமக்கு. ஆனா அந்த இடத்துல அந்த தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, கடற்காளானை வந்து அந்த கசப்பு கலந்த அந்த காளானை கடற்காளான் பஞ்சில வந்து தொட்டு அந்த ஆண்டவருடைய வாயில வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு அதை குடிக்க மனதில்லாம அதை அப்படியே லைட்டா வாயில வச்சோடனே வச்சுட்டு ஐயோ இது கசப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆனா அந்த தண்ணி கூட குடிக்காம அவரை ரொம்ப வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அந்த சிலுவையில அரைஞ்சு ஒன்றும் பாவமே செய்யாத தேவனை பாவத்துக்குள்ள பாவம் செய்யறவங்க மத்தியில அவங்களையும் நம்ம ஆண்டோட சிலுவையில அரைஞ்சாங்க. ஆனா தேவாதி தேவன் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில தாகத்தோடு தொங்குறாங்க. அந்த மாத்திரம் நிந்திக்கல, அதுல தெளிவா போட்டிருக்க நிந்தித்தார்கள். அப்ப நிந்தித்தார்கள்னா 2 பேருமே தான் ஆண்டவரை நிந்திச்சிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவரை நிந்திச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் ஒருத்தவனுக்குள்ள மனமாற்றம் வருது. என்ன காரியம் நடக்குதுன்னு பார்த்தா ஆண்டவரை எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆண்டவர் சிலுவையில தன்னுடைய வார்த்தையை பேசுறாரு. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்.
அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மனிதனுக்குள்ள மாற்றம் வருது. என்ன மாற்றம் வருது? இந்த வார்த்தையை கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷனால சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம மனுஷன் என்ன செய்வான், ஒரு சிலர் நம்ம கன்னத்துல அரைஞ்சா நம்ம என்ன செய்வோம், அவன் குடும்பத்தில் இருக்க 10 பேர் கன்னத்தையும் சேர்த்து நம்ம அரைவோம். அப்ப கண்டிப்பா ஒரு மனுஷனால இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்ல முடியாதுன்னு அவன் யோசிச்சு, அப்ப இவர் கடவுள், இவர் வந்து மனுஷன் அல்ல, இவர் கடவுள்னு அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். அவர் விசுவாசிக்க ஆரம்பிச்ச முதலே அவன் கிட்ட இருக்கிற அந்த இகழ்வான பேச்சு என்ன செய்யுதுன்னா, அவனை அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களோ அவர் செவிக்கூடாதபடி அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அக்கிரமங்கள் பாவங்கள் இருக்கிறப்ப ஏசப்பாக்கோ பிதாவானவருக்கோ நமக்கோ உடன்படிக்கை செய்வதற்கு அது வந்து பிரிவினை உண்டாக்குவதாக இருக்கு. ஏன்னா பாவம் வந்து ரொம்ப கரையானது. அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்த தூய்மையா இருக்கிறாரு. அப்படின்றப்ப உங்கள் பாவங்கள் மட்டும்தான் அவருக்கும் உங்களுக்கும் இடையில பிரிவினை உண்டாக்குறதா இருக்கு. அப்ப ஏசப்பா பாவம் செய்யலே. அப்ப 3வது காரியமா யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தினுடைய பாவத்தை ஃபுல்லா அவர் தான் ஏத்துக்கிறாரு. அவர் இந்த நேரம் நம்ம வராமன்னா இன்னைக்கு என்றைக்கோ நம்ம நிர்மூலமாகி போயிருப்போம். 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து இருக்கிற வெளிப்பட்டார். எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் வந்து எதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார்? முதலாவது தம்முடைய பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவின் ரத்தம் சித்த கீரை சுத்திகரிக்கிறார். எபிரேயர் 9:14 இந்த வசனம் இருக்குது. அடுத்து எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவுமே ஒப்பு கொடுத்தது. எல்லோரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த மனுஷனாகி இயேசு கிறிஸ்து அவர் மாத்திருந்தாங்க. அதே ஒரு ஏசாயா 53:10 தன்னை குற்ற நிவாரண பலியாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருந்தார். சங்கீதம் 31:5 தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகவும் ஒப்பு கொடுத்திருக்காரு. இப்படி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய இடத்துல தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்திருக்காரு. எல்லா காரியங்களையும் கர்த்தர் பிதாவின் சித்தம் போல எல்லாத்தையும் செய்து முடித்தார். அது அவங்களோட சின்ன வயசுல அவங்க தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய சேவையாக இருந்தாலும் சரி, பணியாக இருந்தாலும் சரி, அந்த தச்சு வேலையாக இருந்தாலும் சரி, அதை எல்லாமே சரிவர செஞ்சாங்க. அது வளர்ந்து 31 33 வரைக்கும் தேவனுடைய ஊழியங்களை அவர் அற்புதமாக செஞ்சு முடிச்சாரு. இல்லை பிசாசின் கட்டில இருந்த அனைவரையும் விதிச்சாரு. நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. எல்லாத்தையுமே புத்தரில் வந்து அந்த பார்வைக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சார். வாழ்வுகள்ல அதுக்கு வந்த பகுதி எல்லாமே அற்புதங்களால தான் நினைச்சு அவருடைய இது தேவனை பார்த்து தினசரி ஆராதனையும் அவருடைய அந்த ரட்சிப்புமாக தான் இருந்துச்சு. பிசாசின் கிளியிலிருந்து மக்களை ரட்சித்து அப்படி அவர் ஒரு ரட்சிக்கும் போது ஒரு சாட்சியான தானாக உள்ள பிரிவு செப்பரேஷன். அதனாலதான் அவர் ரொம்ப சத்தமோட்டு கூப்பிடுறாரு, ஏலி ஏலி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது மார்க் 15:34 மார்க் 15:34. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளுக்கு இதுல என்ன போட்டிருக்குதுன்னா, உலகத்தில் உள்ள மனித உலகில் உள்ள எல்லா பாவங்களையும் நீக்கி தன்னை சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷனுடைய எல்லா பாவங்களும் அவர் மேல சிந்தப்பட்டிருக்கிறது. இதுல 3 உள்நோக்கம் இருக்குது. என்ன உள்நோக்கம் என்றால், ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் ப்ராஃபஸி. ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் ப்ராஃபஸி என்பது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இந்த 4 சுவிசேஷத்துக்கு ஆண்டவர் பட்ட பாடுகளை வந்து சொல்லப்படும். ஆனா எந்த பாடுகள்லையுமே இந்த லூக்கா சுவிசேஷத்துல சொன்னதுல மட்டும்தான் இந்த இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசத்தில் பயன் சொல்லி அவனுக்கு கொடுத்த அந்த வார்த்தையானது இந்த லூக்கா 23:43 சொல்லப்படும். அப்போ இது யாருக்கு சொன்னாரு? நம்ம இது வந்து திருடன்னு எங்கேயும் சொல்லப்படலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சொல்லப்பட்டிருக்கு.
இந்த 4 சுவிசேஷத்தை வாசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, லூக்கால வாசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் தான் போட்டுருக்கு. இப்போ இந்த நம்ம வாசிச்ச இப்போ வார்த்தை வந்து லூக்கால வந்து குற்றவாளிகளில் ஒருவன் அப்படின்னு தான் போட்டுருக்கு. ஆனால் மத்தேயுல பார்த்தீங்கன்னா அருமையா 27:44 வாசிக்கிறீங்களா யாராவது? மத்தேயு 27:44 27:44 மத்தேயு. அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே கல்லர். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்கள் வரும். அப்ப அந்த இடத்துல கல்லர்னு சொல்றாங்க. ஏன்னா